அதிருப்தியில் அண்ணாமலை. தேர்தலில் வாய்ப்பு தராதது ஏன்? பாஜக தலைமை சொன்ன முக்கிய தகவல். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல்ல அண்ணாமலை போட்டியிடல. இதனால அண்ணாமலை அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்பட்ட நிலையில, இது தொடர்பா பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் சில முக்கியமான கருத்துக்கள சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. பாஜகவோட தேசிய தலைவரான நிதின் நபீன் தமிழ்நாடு தேர்தல் தொடர்பா சில முக்கியமான கருத்துக்கள சொல்லியிருக்காரு. தமிழகத்துல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கக்கூடிய நிதின் நபீன், திமுகவோட ஊழல் அரசியலுக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சட்டசபை தேர்தல்ல போட்டியிடாதத பத்தி அண்ணாமலைக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்ல அப்படின்னும், அவர் இப்போ தீவிர தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராரு அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இது தொடர்பா அவர் மேலும் பேசும்போது, அண்ணாமலை மக்களவை தேர்தல்ல போட்டியிட்டாரு, பிரச்சாரத்துல பங்கேத்துக்கிட்டாரு, அவருக்கு அதிருப்தி கிடையாது. பாஜக ஒரு அணியா தான் தேர்தலை எதிர்கொள்ளுது, யாருக்குமே அதிருப்தி இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை இந்த தடவை கோவையில ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிடுவாரு அப்படின்னு தான் பலரும் எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் கோவை மாவட்டத்துல ஒரே ஒரு தொகுதி மட்டும் தான் பாஜகவுக்கு கிடைச்சது. அதுலயும் வானதி சீனிவாசன் களமிறங்கின நிலையில அண்ணாமலைக்கு சீட் கொடுக்கப்படல. இதனால அவரோட ஆதரவாளர்கள் கோபமடைஞ்ச சூழல்ல அண்ணாமலையே இது தொடர்பா விளக்கம் கொடுத்திருந்தாரு. தனக்கு தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படல அப்படின்னும், தேர்தல்ல போட்டியிட வேணாம் அப்படின்னும் முடிவை தானே எடுத்ததாவும் அண்ணாமலை தெளிவுபடுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட முடிவை மதிச்ச கட்சி தலைமைக்கு அவரு நன்றி சொல்லியிருக்காரு. தேர்தல்ல போட்டியிடல அப்படின்னாலும் என்டிஏ கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னும் அண்ணாமலை சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை வழங்க மத்திய அரசு மறுக்கிறதாவும், இது வாக்காளர்களை பிளாக்மெயில் பண்ணக்கூடிய செயல் அப்படின்னும் திமுக விமர்சனம் பண்ணிட்டு வரக்கூடிய சூழல்ல அது தொடர்பாகவும் நிதின் நபீன் விளக்கம் கொடுத்திருக்காரு. திமுகவோட இந்த குற்றச்சாட்டுக்கள்ல உண்மையே இல்ல அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. மத்திய அரசு எந்த ஒரு பாகுபாடுகளையும் காட்டுறதில்ல அப்படின்னும் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுல எல்லா மாநிலங்கள்லயும் பாஜக ஆட்சியில கிடையாது. ஆனாலும் நாங்க எல்லா மாநிலங்கள்லயும் வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துட்டு தான் வரோம். திமுகவினர் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வடகிழக்குல நாங்க வளர்ச்சியை கொண்டு வந்து அரசுகள் அமைச்சோம். கேரளாவுக்கு மெட்ரோ திட்டங்கள் கிடைச்சிருக்கு. எந்த கட்சி ஆட்சியில இருக்குது அப்படிங்கறத பொறுத்து வளர்ச்சி திட்டங்களை பாஜக எப்பவுமே ஒதுக்குனது கிடையாது. நாட்டோட வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம். வாக்குகள் வரும் இடத்துல மட்டும்தான் வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸோட சிந்தனை. வாக்குகள் பெற்றாலும் பெறாட்டியும் ஒவ்வொரு குடிமகன் கிட்டையும் வளர்ச்சியை கொண்டு போகணும் அப்படிங்கறதுல நாங்க உறுதியா இருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடியோட தலைமையிலான மத்திய அரசு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருது. வாக்களிச்சாதான் வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிறது எங்களோட நிலைப்பாடு கிடையாது. தமிழகத்துல வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு ஒரே கட்டமா வாக்குப்பதிவு நடக்குது. வாக்குகள் மே 4ஆம் தேதி அன்னைக்கு எண்ணப்படும். இந்த தேர்தல்ல ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக பாஜகவோட என்டிஏ கூட்டணி இடையில தான் நேரடி போட்டி நடக்குது. இது தவிர விஜயோட தாவேகா அப்புறம் சீமானோட நாதாகா மாதிரியான கட்சிகளும் களத்துல இருக்காங்க.